வணக்கம் மை டியர் மக்களே. தைப்பூசம் விரதத்தை நாங்கள் வெண்பொங்கல் தேங்காய் சட்னியோடு முடித்தோம். அந்த ரெசிபி எப்படி செய்கிறேன் நான் அப்படின்னு நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லி செய்கிறது சமையல். ஸோ ஒருத்தவங்க ஒரு வித்தியாசமாக செய்வாங்க. அதனால் ஒரு நாள் இந்த ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 1.5 கப்பு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. 1 கப்பு நல்ல பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு சீரக சம்பா ரைஸையும் அந்த பாசிப்பருப்பையும் நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு ரைஸுக்கு 1.5 கப்புன்றனால 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி, ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா பொங்கல் நல்லா குழஞ்சி வரும். ஸோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு நல்ல மிளகு, விரதன்றனால நான் இஞ்சி பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை மட்டும்தான் நெய்யில் வறுத்து போட்டேன் பொங்கலுக்கு. அதே மாதிரி தேங்காய் சட்னி எப்பயுமே நான் அரைக்கும்போது ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்ப்பேன். அதே மாதிரி நீங்களும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி. அரைக்கும்போது நான் ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ணுவேன் சட்னிக்கு. அந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதான் எங்கள் வீட்டோட ஸ்பெஷல், தைப்பூசம் ஸ்பெஷல் வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.